சார், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ ஜெயலலிதா அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாதிகள் அவங்களுக்கு பின்புலமாக இருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு சில ஜாதிகள் அவங்களுக்கு பின்புலமாக இருந்தாங்க. இப்போ செந்தமிழன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஜாதிகள் பின்புலமாக இருப்பாங்க? சீமானுக்கு வருங்காலத்தில் பின்பலமாக இருக்கக்கூடிய சமூகங்கள்னு சொன்னால் பரையர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அருந்ததியரில் ஒரு பகுதி, சபல்டன் காஸ்ட் அல்லது பரவலாக வாழக்கூடிய ஜாதின்னு, அதாவது திமுக அண்ணா திமுகவில் பிரயோஜனம் இல்லாமல் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் அப்படி இருக்கு. வாக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் நான் எல்லா பூத்து ஆய்வு பண்ணி அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். மைக்கு போட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு மத்திய சென்னையில் கூட ஒரு முஸ்லீம் பிரதர் வரும்போது அதான் தயாநிதி மாறன் ஜெயித்துருவார, நம்ம மைக்குக்கு போடுவோம், நமக்காக சீமான் தானே. விஜயும் சீமானும் சந்திச்சிருக்கிறாங்க. ரகசிய சந்திப்பெல்லாம் நடந்திருக்கு. விஜய் வரப்போறாரு, சீமான் வரப்போறாரு, கூட்டணி வைக்க போறாங்க. விஜய் சீமான் சொல்லியிருக்கிறாரு விஜயோட மாநாட்டிற்கு போக போறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ, விஜயும் சீமானும் ஏதோ பேசி வச்சுக்கிட்டாங்க. இல்லை, அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மைக் விளம்பரம் போட்டு கோட் படத்துக்கு விஜய் கொடுத்த ஒரு திருப்புமுனை, அது பெரிய திருப்புமுனை. நானே அதை எதிர்பார்க்கல, விஜய் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. இப்போ விஜயோட பொசிஷன் ஃபோல்ஸா அவர் நிரூபிக்கல. அவர் கையில் ஓட்டு இல்லை, பட் அடையாளம் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். சார், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், எல்லாருக்கும் உள்ளே இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ ஜெயலலிதா அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஜாதிகள் அவங்களுக்கு பின்புலமாக இருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்குமே ஒரு சில ஜாதிகள் அவங்களுக்கு பின்புலமாக இருந்தாங்க. இப்போ செந்தமிழன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த ஜாதிகள் பின்புலமாக இருப்பாங்க? சீமானுக்கு வருங்காலத்தில் பின்பலமாக இருக்கக்கூடிய சமூகங்கள்னு சொன்னால் பரையர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர் சமூகம், அருந்ததியரில் ஒரு பகுதி, சபல்டன் காஸ்ட் அல்லது பரவலாக வாழக்கூடிய ஜாதின்னு, அதாவது திமுக அண்ணா திமுகவில் பிரயோஜனம் இல்லாமல் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் டிஎம்கே ஒன்று. அடுத்தால 100%னா அரசியல் களத்துக்குள்ளே பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகள், 100%னா போதுமான பிரதிநிதித்துவம் இல்லாத ஜாதிகள். இதுதான் சீமானுக்கு பலமாக வர முடியும். சீமான் தான் அதை முன்னெடுத்துட்டார். அதற்கான தலைவன் தானுங்கிறத ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் சமநீதி வழங்கு அல்லது சமநீதிங்கிறதே பேசாதீங்கிறதெல்லாம் அவர் தன்னோட பேச்சில் செயலில் காட்டிட்டார். அப்போ அவரோட இது கன்ஷிராம் பாணியில் இங்கே தமிழ் மண்ணில் அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் சீமான் பின்னாடி தரலதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு அவர் சாத்தானின் பிள்ளைகள்னு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை சொல்கிறார். ஆனால் அந்த வாக்குகள் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இல்லை. அது திமுக காங்கிரஸில் தானே இருக்குது. திமுக காங்கிரஸில் தானே இருக்குது, அவர் கையில் இல்லையே அந்த வாக்கு. ஒருவேளையில் இன்னைக்கு 4ஆம் தேதி அவங்கெல்லாம் திமுக காங்கிரஸில் இருந்தாலும் இவங்களெல்லாம் நோக்கி போக மாட்டாங்களா சார்? 4ஆம் தேதி கொஞ்சம் ரேகையை காட்டிட்டாங்கன்னா அது பெரிய அளவில் பிறகு அது சரமாரியாக அதை கையில் எடுத்துடலாம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்கள் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு வரவங்களெல்லாம் விசாரிச்சப்ப நாங்கள் என்டிகேக்கு தான் ஓட்டு போட்டோம், நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே சொல்கிற மாதிரி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நாம் தமிழர் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு தானே சார் வருவாங்க? கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வருவாங்க. நீங்கள் கேட்டது அந்த சோஷியலி யாருங்கிற கேட்டதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு பரவாயில்ல, எல்லாரோட ஆதரவும் இருக்குது. எனக்கு கொங்கு மண்டலத்திலேருந்து எனக்குள்ள ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கார். அருந்ததியர் மக்கள் மத்தியிலேயே திமுகவுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் சீமானுக்கு இருக்குது. அவர் தேவேந்திர குல வேளாளர் பறையர்களை பொது தொகுதியில் போட்ட மாதிரி அருந்ததியரையும் போட்டிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கருத்தை சொன்னார். 26 அவர் 4 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறதான ஒரு திட்டத்தில் இருக்கிறதாட்டும் தகவல்கள் எனக்கு கிடைக்குது. அது எப்படின்னா, என் ஃப்ரெண்டு பிராமின்ஸ் டுடே எடிட்டர் வாசன் ஐயர், அவர் மயிலாப்பூரில் இருக்கதா இருந்து ஒரு பெரிய அறிவாளி, பெரிய இன்டலெக்சுவல், பல இடங்களில் அனுபவம் கொண்டவர், நிறைய வரும் உள்ளவர். நானே லேர்ன்ட் மெனி திங் ஃப்ரம் வாசன் ஐயர். சண்டை போடுவேன் அவர்கிட்ட, அது வேறு விஷயம். பட்டு பாசமாயிருவேன். ஏன்னா அவர் நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட இருந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அது
ஒரு கோசாலெல்லாம் நடத்திட்டு இருந்தார் அந்த அம்பாசமுத்திரம் பக்கம். அவர் மயிலாப்பூரில் இருக்கதாக இருந்தது. அப்புறம் ஒரு சிவாச்சாரியார் நின்னார். இது சீமான் முத தேர்தல் களத்துக்கு வரும்போது 2016 நினைக்கிறேன். பாரதியாரையும் வஉசியையும் தமிழன் எங்களுக்கு எவன்டா சொல்லி தந்தான்லாம் கடுமையாக பேசினார். அதில் பாரதியாரை பற்றி தமிழ் இலக்கியத்தில் பாரதியாரின் பங்கு மகத்தானது. ஒரு தொய்வு ஏற்பட்ட சூழ்நிலையில் பாரதியார் பெரிய அளவுக்கு அதில் பங்காற்றிருக்காருங்கிற ஒரு வியூ சீமானுக்கு பாரதியாரை பற்றி ஒரு உயர்வான வியூஸ் இருக்குது. இப்போ அவர் இந்த அரசியல் களத்துக்குள்ளே 2024 ஒரு பிராமணரை நிறுத்ததாக இருந்தது ஸ்ரீபெரும்புதூரில். அது அவருக்குள்ள சூழல் சரியாக வராத பட்சத்தில் அவர் பிராமின் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் இங்கே யாருமே ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை. அது ஒரு காலகட்டத்தில் 57, 62 4-5 பிராமணர்கள் எம்பி ஆனாங்க. அப்புறம் மூப்பனார் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது வர கூட அவர் ஓரளவு அந்த பிராமின் ரெப்ரசன்டேஷனுங்கிறத கவனத்தில் வச்சு தான் ஓரளவாது செய்யணும்னு அவர் நினச்சார். அப்புறம் அந்த காலகட்டத்துக்கு போன பிறகு ஜெயலலிதா அவங்களே இறந்துட்டாங்க. இப்போ பிராமின் கம்யூனிட்டி ஓட்ஸை யாருமே கரெக்டாக கண்டுக்கல. அப்போ சீமான் 4 பிராமணர்களை, அதாவது சீமான் அந்த சொசைட்டியை ஸ்டடி பண்ணிடுவார் கரெக்டாக. ஸோ 4 பிராமின்ஸை கேண்டிடேட்டாக போடலான்னு. இப்போ வேட்பாளர்கள் கூட அவர் பாரபட்சம் பார்க்காம எல்லா ஜாதியில் இருக்க எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்காரு. குறிப்பிட்ட இவங்களுக்கு தான் இந்த இடத்துல இவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு கொடுக்கல. அதுதான் மெஜாரிட்டி. அந்த இடத்துல இவங்களுக்கு தான் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே இந்த ஜாதியை தான் போடுவாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் நாடார் தான் போடுவான்னு சொன்னால் அந்த இடத்துல மீனவரை கொண்டு போட்டுறது, திருநெல்வேலியில் கோனாரை கொண்டு போட்டுறது. இந்த மாதிரிப்பட்ட இதில் சீமான் ஒரு பெரிய அளவுக்குள்ளே அது வரும்போதே அதுதான் பண்ணி வந்தார். அந்த கான்செப்ட் என்னென்னா, அரசியல் அதிகாரத்துக்கு வர துடிக்கக்கூடிய சமூகங்கள், அரசியல் அதிகாரத்தை இழந்த சமூகங்கள், இவங்கள ஒன்றிணைஞ்சா வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் இவங்கள ஒன்றிணைஞ்சா அது ஒரு பெரிய பலன் கொடுக்குங்கிறது தான் சீமானுக்கு கான்செப்ட். அதே வேளையில் அவர் கூட இருந்து களமாடுறதும் வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிறதும் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி தான் நிற்பாங்க. ஸோ அவங்களையும் அரவணைச்சிக்கிட்டு அது அந்த இடத்துக்குள்ள ஒரு தாய் பிள்ளைன்னா அதுக்கெல்லாம் ஒரு கதை ஒரு இதெல்லாம் சொல்லுவார்ல சீமான். அதாவது குழந்தை வீக்கான குழந்தைக்கு அதிகமாக இது பண்ணுங்கிற அளவுக்குள்ள ஒரு கான்செப்டை எடுத்து அவர் போகிறாரு. அதான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற கான்செப்டை செயலளவுலையும் அவர் காட்ட நினைக்கிறாரு. 26 அந்த வகையில் தமிழ்நாட்டின் கன்ஷிராமாட்டு அவர் எமர்ஜ் ஆகுதுக்குள்ள ஒரு சூழல் இருக்குது. 4ஆம் தேதி வாக்கு விதம் பார்த்து தான் மற்ற நிறைய விஷயங்களை நாம் பேச முடியும். நான் 4ஆம் தேதி என்னுடைய ஆய்வு, எங்கள் டீம் ரிஷி, ஜெயந்தன், இவர் பிரசாந்த், இவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் டாமினேட்டட் பூத்தில் சீமான் என்ன வாக்கு எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக சார். ஏன்னா அதை தானே சார் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் குறிப்பாக நோட் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ராகுல் காந்தியை மீறியும் அந்த வாக்கை எடுத்துட்டாருன்னா அசம்பிளி எலெக்ஷனில் அந்த வாக்கு அவருக்கு கணிசமான அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வாக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் நான் எல்லா பூத்து ஆய்வு பண்ணி அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். மைக்கு போட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எனக்கு மத்திய சென்னையில் கூட ஒரு முஸ்லீம் பிரதர் வரும்போது, அதான் தயாநிதி மாறன் ஜெயித்துருவார, நம்ம மைக்குக்கு போடுவோம், நமக்காக சீமான் தானே முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை பற்றி எல்லாம் பேசுகிறாருன்னு அவர் எங்கள் வீட்டிலே ஃபேமிலியே மைக்குக்கு தான் போட்டாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ நம்ம அந்த சீயிங் இஸ் பிலீவிங், அந்த ரிசல்ட் வரும்போது முஸ்லீம் பூத்துகளில் சீமானுக்கு என்ன ஓட்டு கிடச்சிது, அது அரக்கோணம், தென் தூத்துக்குடி, மத்திய சென்னை, இங்கெல்லாம் தயாநிதி மாறன் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் தெரியும். ஜெகத்ரட்சகன் ஜெயிப்பார் எல்லாத்துக்கும் தெரியும். கனிமொழி ஷுவரா 50% ஓட்டு வர பெற்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ள முஸ்லீம் வாக்குகள் பாஜக ஜெயித்திரும், சைக்கிள் ஜெயித்திரன்லாம் நினச்சி அச்சப்பட மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவங்க நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னு பார்க்கணும். இதுதான் நான் சொல்கிற தேரி லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் திமுக காங்கிரஸுக்கு வரும்போது அது நாம் தமிழருக்கு அந்த வாக்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ ஈழப்பிரச்சனையை சீமான் எடுக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுவார்னா, ராஜீவ்காந்தி, சோனியா காந்தி இவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். இந்திரா காந்தி அம்மையார் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்திரா காந்தி அம்மையாரின் வெளியுறவு கொள்கை சரிங்கிற மாதிரி சொல்லுவார். இது பாஜகவின் ஸ்டாண்டு இந்திரா காந்தி அம்மையாரினோட அந்த
வெளியுறவு கொள்கை தவறு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம இருந்திருக்கணும், முஸ்லீம் நாடுகளுக்கு ஆதரவாக இருந்தது தவறுங்கிறது பாஜகவோட ஃபாரின் பாலிசி. சீமானுக்கு ஃபாரின் பாலிசின்னு சொல்லும்போது இந்திரா காந்தி அம்மையாரோட நடவடிக்கை சொல்வார். எல்லா விஷயங்களையும் நான் சீமானோட கருத்தை ஏற்று போகக்கூடிய என்ன நான் பலமுறை சொல்லிட்டேன். ஆனால் இந்த கருத்தில் அவர் இப்படி ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க, எல்லா கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓகே, அவர் ஸ்ட்ராங்காக இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு தரப்பில் அவரு கூட வந்து பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லைங்கிற கண்ணோட்டத்தில் அவர் அந்த ஸ்ட்ராங்கை எடுத்து போகிறாரு. இதெல்லாம் மைனாரிட்டிஸ் வந்து ரொம்ப குய்வைவாக மைக்ரோ விஷயங்களையும் நுணுக்கமாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்க என்ன வாக்கை செலுத்துகிறாங்கங்கிறத நாம் பார்க்கணும். அதனால தான் நான் அந்த சீமானுக்கு பெர்சன்டேஜ் இது வந்து ஏறுதுன்னு எனக்கு தெரியுது. இந்த தம்பி ஜெயமோகன் கூட பழனியிலேருந்து சொல்கிறான், தேவேந்திர குல வேளாளர்லாம் நிறைய போட்டாங்க, மைக்கு போட்டாங்க, சீமானுக்கு போட்டோன்னு கூட சொல்லலை, மைக்குக்கு போட்டோன்னு சொல்கிறாங்கன்னு தம்பி ஜெயமோகன் அவனும் நம்ம சிஷ்யன்தான், பழனியில் இருக்கிறாப்புல, ரொம்ப ஓரமான அரசியல் விஷயம் தெரிஞ்சவர், எடப்பாடி பழனிசாமியோட சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொந்த சமூகம்னாலும் நடவடிக்கைகள் சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உணர்வு கொண்ட ஒரு சகோதரர். அவர் விஷயங்களை சொல்லும்போது, சார் இந்த டிப்ரெஸ்ட் காஸ்ட் மத்தியில் சீமானுக்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குது சாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. நான் வந்து தெளிவாக அதை பார்க்க போகிறது வந்து மைனாரிட்டிஸ் மத்தியில், கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியில் சீமான் என்ன வாக்கு எடுத்திருக்காருங்கிறத நான் பார்க்கணும். அதை மையமாக வச்சு தான் அடுத்த கட்ட சீமானுக்கு வியூகங்கள் வந்து இருக்கும்னு நான் கருதுகிறேன். ஆனால் ஓரளவு டிசிபேட் ஆகி வந்திருக்குங்கிறது சொல்கிறாங்க. அதுவும் ஒரு கிரியா ஊக்கியாட்டு, ஒரு கேட்லிஸ்ட் ஆட்டு, ஒரு அடையாளமாட்டு விஜய் மைக்கு படம் போட்டதையும் அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. விஜய் மைக்கு படம் போட்டது அந்த அடையாள அரசியலில் உள்ள சில தரப்பு வாக்குகள் மத்தியில் ப்ளஸ்ஸுங்கிறத ராதாபுரம் தொகுதியில் உள்ள நண்பர்களே சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் கையில் அன்றைக்கி ஓட்டுன்னு இல்லை, அவர் கமல்ஹாசன் கையில் 2% ஓட்டு இருக்குது. என்னாலும் அவர் ராஜ்யசபாங்கிற இதிலே போயிட்டார். தினகரன் கையில் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்து அசம்பிளிக்கு ஒரு 2% ஓட்டு இருக்குது, அவர் 2 சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். விஜய் கையில் எந்த ஓட்டும் இல்லை, அவர் என்னமே தான் ஓட்டை நிரூபிக்கணும். இது வந்து சிலருக்கு புரியல சார். ஓட்டு இதுக்கு அப்புறம் தான் என்ன போறாங்க, ஓட்டு என்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கா, ஓ இவர் தான் இந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காரு, வாக்கு சதவீதத்துல இவர் தான் அதிகமா இருக்காரு, எல்லா இடத்துலயும் வின் பண்ண போறது யாரு, இதுக்கப்புறம் முதல் கட்சியா இருக்க போறது யாரு, 2வது கட்சியா இருக்க போறது யாரு, 3வது இடத்துல இருக்க போறது யாருன்னு இனிமேதான் தெரிய போகுது. அதுக்குள்ள வந்துட்டு விஜயும் சீமானும் சந்திச்சிருக்கிறாங்க, ரகசிய சந்திப்பெல்லாம் நடந்திருக்கு. விஜய் வரப்போறாரு, சீமான் வரப்போறாரு, கூட்டணி வைக்க போறாங்க. சீமான் சொல்லியிருக்கிறாரு விஜயோட மாநாட்டிற்கு போறான்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயோ விஜயும் சீமானும் ஏதோ பேசி வச்சுக்கிட்டாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அது நடந்துட்டு தான் இருக்குது. அது மைக் விளம்பரம் போட்டு கோட் படத்துக்கு விஜய் கொடுத்த ஒரு திருப்புமுனை, அது பெரிய திருப்புமுனை. நானே அதை எதிர்பார்க்கல, விஜய் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. இப்போ விஜயோட பொசிஷன் வந்து ஃபோல்ஸாக அவர் நிரூபிக்கலை, அவர் கையில் ஓட்டு இல்லை, பட் அடையாளம் இருக்குது. அடையாள அரசியலில் விஜய்க்கு வந்து ஒரு அடையாளத்துக்கான ஒரு இதை கொடுக்கலாம், அடையாளத்துக்கான ஒரு கேட்லிஸ்ட் ஆட்டு விஜயை பயன்படுத்தலாம். அல்லது விஜய் ஃபோல்ஸ் ஆட்டு 214 நின்று வரணும். என்னோட பார்வையில் இப்போ ஒரு மூத்த இயக்குனரெல்லாம் அதை பேசும்போது ஒரு அடையாள அரசியலுக்கான ஒரு புள்ளிக்குள்ளே வர்றாருன்னு தெரிய வருது. இப்போ இந்த அடையாள அரசியல் இந்த புள்ளி தான் சீமானுக்கும் விஜய்க்கும் காமனான ஒரு புள்ளி. அது சீமானுக்கு வர ஆரம்பிச்சிட்டுன்னா விஜயும் களத்துக்குள்ளே வந்து சீமான் முதல்வர்னு அதை முன்னிறுத்தாருன்னா இந்த அடையாள அரசியல் வந்து அந்த கேட்டலிஸ்ட் ஆட்டு பெரிய அளவுக்கு வரும். இப்போ இந்த அடையாள அரசியல் புள்ளியில் தான் திருமாவளவன் இருக்கிறார். பறையர் சமூகத்தை பொறுத்தளவில் அவர் நிரூபித்த ஓட்டுங்கிறது வந்து கடைசியாக 0.7% தான். பட் வெற்றி வீரராக அவர் இருக்க காரணம்னா திருமாவளவங்கிற அந்த அடையாளம் வந்து திமுக அணிக்கு வந்து அந்த கம்யூனிட்டி ஓட்டை வந்து பாமகக்கு எதிராக பெருசாக கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அப்போ அந்த கேட்லிஸ்ட் போல்ஸ் திருமாவளவன் போல்ஸுங்கிற லெவலில் தனிச்சு போட்டிட்டா குறவு தான். பட் அந்த பறையர் ஓட்டுக்கான ஒரு கேட்லிஸ்ட்டுங்கிறதுல அவர் பெரிய அளவில் இடம் பெறாரு. அதே மாதிரி விஜயையும் கரெக்டாக ஒரு ஸ்கெட்சு போட்டு நுணுக்கமாக அடையாள அரசியலுக்கு பயன்படுத்தலாம். ஃபோல்ஸா விஜய்னு சொன்னால் அது சசிகலாவும் ஃபோல்ஸ் இல்லை, விஜயும் ஃபோல்ஸ் இல்லை,
தீபா ஜெயக்குமாரும் ஃபோல்ஸ் இல்லை. மக்கள் மத்தியில் நிரூபித்தாதான் அவங்க ஃபோல்ஸ் ஆகும். விஜயும் மக்கள் மத்தியில் நிரூபிக்கலை. இன்னைக்குள்ள லெவலில் விஜய், சசிகலா, தீபா ஜெயக்குமார் எல்லாருமே வந்து 0% தான். சசிகலா அம்மையார் முக்குலத்தோர் அடையாளத்துக்கு அவங்க ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அடையாள அரசியலில் அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. பட் அவங்க வந்து ஒட்டுமொத்த அதிமுகவும் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அவங்க காலில் விழுந்த மாதிரி அந்த பழைய நினைப்பிலே எல்லாரும் நம்ம காலில் வந்து விழுந்துருவாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது நடைமுறை சாத்தியம் இல்லை. குதிரை ஓடியாச்சு, இனிமேல் ஆயத்தை பூட்டி பிரயோஜனம் இல்லை. தினகரன் செக்ரட்டரியேட் ஆகி 2 சீட்டை அங்கே வாங்கிக்கிட்டாரு. தினகரன் வேற, சசிகலா வேறன்னு. அதனால் அண்ணாமலையோட நிலைப்பாட்டை தினகரன் ஆதரிக்காரு. சசிகலா அறியாமைங்கிற ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருக்குது. அதே மாதிரி விஜய்க்கும் ரசிகர் மன்ற ரசிகர்கள் பலம் இருக்கு. தீபா ஜெயக்குமாருக்கும் ஜெயலலிதா அம்மையாரின் ரத்த உறவுங்கிற இது தீபா ஜெயக்குமாருக்கு இருக்கு. தீபா ஜெயக்குமார் ஆர்கேனரில் நிற்க போனாங்க. பட் நின்று இவ்வளோ வாக்கு பலங்கிறது காட்டாமலே, டெஸ்ட் பண்ணாமலே அன்டெஸ்டடாக இருக்காங்க. விஜய், சசிகலா, தீபா ஜெயக்குமார் அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டு. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. அவர் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஹீரோ, நிறைய ரசிகர் பலம். இவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி. அது இவங்களுக்கு முக்குலத்தோர் கம்யூனிட்டியை, முக்குலத்தோரை ஒன்றிணைச்சவங்க, முக்குலத்தோரை எம்பவர் பண்ணவங்க. இதெல்லாம் அந்த அடையாளத்துக்கான பலமாக இருக்குது. தீபா ஜெயக்குமார் இன்னைக்கு பிராமண லீடர்ஷிப் யாவது இல்லாத பட்சத்தில் ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவாட்டு, ஒரு பிராமணராட்டு, ஒரு காஸ்ட் நியூட்ரலாட்டு அவங்க வேற இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாம் அடையாளத்துக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. ஃபோல்ஸுங்கிறது டாக்டர் ராமதாஸ் வந்து 6% வன்னியர் வாக்கள் எடுத்தார். அவர் கையில் வாக்கு இருக்குது, அது ஃபோல்ஸு. அவர் கையில் இருக்கக்கூடிய வாக்கு இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். வன்னியர்கள் வந்து 3 இருந்தாங்க. இப்போ சீமானும் வன்னியர்களுக்குள்ள ஊடுருவி வளர்றாரு. வன்னியர்களோட மெயின் இது வந்து திமுகவில் தான் முதல்ல இருந்தாங்க. திமுக வன்னியர்கள் தான் ஊரில் வன்னியர் சங்கத்துக்காரங்க கூட சண்டை போட்டாங்க. வீரபாண்டி ஆரம்பத்துக்கு வன்னியர்கள் தான் சண்டை போட்டாங்க. மதுராந்தகம் ஆரம்பத்துக்கு வன்னியர்கள் தான் சண்டை போட்டாங்க. செஞ்சி ராமச்சந்திரனுக்கு வன்னியர்கள் தான் சண்டை போட்டாங்க. இவங்க எல்லாம் கலைஞர் ஆதரவு வன்னியர்கள் தான். ஆனால் கலைஞர் எப்படி தமிழ்நாட்டிலேயோ அதே மாதிரி சேலத்தில் திமுகனா வீரபாண்டி ஆறுமுகம், தென்னார்காட்டில் திமுகனா செஞ்சி ராமச்சந்திரன், இங்கே மதுராந்தகம் செங்கல்பட்டுங்க திமுகனா மதுராந்தக ஆறுமுகம். இப்படி வன்னியர்கள் பவர்ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வேற எந்த சமூக மாவட்ட செயலாளர்களும் திமுகவுக்குள்ள இல்லை. கோசிமணி இருந்தார், அவர் அகமுடையார், அவர் கலைஞருக்கு லாயலிஸ்டாக தான் அவர் இருந்தார். இவங்க கலைஞர்கிட்டே வந்து ஃபைட் பண்ணி விஷயங்களை, அது தப்பு, இது சரி, கட்சி இந்த பாதையில் தான் போனோம், அந்த பாதை தவறு, கட்சி தான் பெருசு அப்படின்னு இவங்க பேசக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க. அப்போ இவங்க லோக்கல் லீடராட்டு இங்கே கருணாநிதி மாதிரி தமிழ்நாட்டில் கருணாநிதி திமுகவில் எப்படியோ அதே மாதிரி தென்னார்காடு மாவட்டத்தில் திமுகவில் செஞ்சி ராமச்சந்திரன், அதே மாதிரி இது செங்கல்பட்டில் மதுராந்தகம் ஆறுமுகம், அதே மாதிரி வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் இருக்கும்போது வன்னியர் சங்கம் டாக்டர் ராமதாஸ் ஐயா, அப்பவே நான் அவர் கூட இருந்தேன். ஏன்னா வன்னியர்களுக்காக நான் இன்னைக்கு அவருக்கு நன்றி உணர்வு இருந்தால் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லணும். அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்க முடியாது. அவர் தானே பெரிய ஸ்டாச்சர் நினைப்பார். ஓகே, அது நினச்சிட்டு போட்டு, பட் உண்மை எதுங்கிறத அவர் சொல்லுவார். நம்ம மட்டும் அதுக்கு அவரே நமக்கு கொடுத்த எவிடன்ஸுகளும் முக்கால் அரசியல் உணர்ந்தவங்களை அரசியல் ஆலோசகர்களை ஏற்றுக்கொள்கிறேன்னு எழுதின கடிதங்களும் நம்மகிட்ட இருக்குது. என்னால் அவர் சொன்னால் தான் அது மரியாதை இருக்கும். அப்போ நம்ம எப்படி டீல் பண்ணுறாங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த கட்டத்துக்குள்ளே அவர் களத்துக்குள்ளே இறங்கி வரும்போது இந்த திமுக வன்னியர் தான் ஃபைட் பண்ணாங்க. அப்போ வன்னியர் ஓட்டு எங்கேருந்து வருதுன்னா பாமகவுக்கு திமுகவிலேருந்து வருது. பாமக வர்றதுக்கு முன்னாடி வன்னியர்கள் வந்து திமுகவுக்கு தான் இருந்தாங்க. மதுராந்த ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகம், பூம்புகார், விஜயபாலன், இது திருடை மருதுவர் ராமலிங்கம், சத்யசீலன், தென் எக்கச்சக்கம் கிட்டப்பா அதிமுகங்கெல்லாம் போயிட்டு இருந்தார். தருமபுரி சின்னசாமி, துறைமுகம் செல்வராஜ், ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியம், குற்றாலம் கல்யாணம், தென் இப்படி சிதம்பரம் துறை சரவணன், துறை கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் ஃபாதர், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, எம்ஆர்பி பன்னீர்செல்வத்துக்கு ஃபாதர் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள் வந்து லோக்கல் லீடராக இருந்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். 57லையும் திமுகவை லிட் பண்ணி விட்டது வன்னியர்கள் தான், 62லையும் வன்னியர்கள் தான், 77லையும் திமுக 4வது போகுங்கிற சூழ்நிலையில் திமுகவை 2வது நிறுத்தினது வந்து நிலைநிறுத்த வன்னியர்கள் தான். ஆனால் இந்த வன்னியர் சங்க பிரச்சனை வரும்போது பாமக வன்னியர்கள்
வன்னியர் சங்க வன்னியர்களுக்கும் அப்புறம் தான் பாமக திமுக போர் புரிஞ்சுதுன்னா அந்த ஜாதி பலத்தில் நிற்கக்கூடிய வன்னியர்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த திமுக வன்னியர்கள் தான் இருந்தது. அண்ணா திமுக வன்னியர்கள் வந்து கண்டும் காணாமல் இருந்துட்டாங்க. 89 பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் களத்துக்குள்ளே வந்து 6% வாக்கெடுக்கும்போது திமுக இழந்த வாக்கில் பெரும்பகுதி அவங்க வன்னியர் பாமக தான் இழந்தாங்க. ஸோ பாமக வாக்கே திமுகவில் இருந்து தான் பெருமளவு வந்தது. இப்போ வன்னியர்களோட அரசியல் போக்கு எப்படி இருக்குன்னா 4ஆம் தேதி பார்த்து டெஸ்ட்டில் தான் தெரியும். ஆனால் என்ன ரிசல்ட் வந்தாலும் டாக்டர் விட மாட்டார். அவர் ஃபைட்டர், தோல்வி ஒத்துக்கிட மாட்டார். தோல்வி ஒத்துக்கிடாமல் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய போராளி டாக்டர் ராமதாஸ். நீ தோல்வி ஒத்துக்கிட்டா தானே உனக்கு தோல்வி. நான் எப்படி தோல்வி ஒத்துக்கிடுவேன்? நான் இன்னும் வன்னியர்கிட்ட ஃபைட் பண்ணுவேன். நான் வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணுவேன். விக்கிரவாண்டியில் டாக்டர் ராமதாஸ் வந்து பெரிய லெவலில் வன்னியரை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு கிளம்பி வருவார். ஸோ அவர் எப்படி இதில் வருவார்னா 10.5 மையமாக வச்சு வருவார். ஓகே, இந்த வாக்கு வீதங்கள் எப்படி போயிருக்கும்னு பார்த்தா பாமக, திமுக ஆட்சி அதிகாரத்தில் துரைமுருகன் இவங்கெல்லாம் 3 வன்னியர்கள் இருக்காங்க. இவங்க லெவலில் திமுக ஒரு சப்ஸ்டான்ஷியல் வன்னியர்கள் திமுகவில் எல்லா காலமுமே போட்டுட்ருக்கிறான். நம்ம கட்சி திமுகங்கிறதுலே அவன் இருக்கிறான். வீட்டிலலாம் உதவி செய்யணும்னு போட்டு கருப்பு சோப்பில் இதெல்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு இது விவசாயத்துக்கு போடக்கூடிய காலமாட்டிலையும் கருப்பு சோப்பு சிம்மாவில் வச்சு அந்த அளவுக்கு ஜாதி உணர்வில் வந்தாலும் சரி, கட்சி உணர்வுலாலும் சரி, அவன் தான் பெரிய லெவலில் இருக்கிறது வன்னியர் சமூக சகோதரர்கள் தான். இது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சில பகுதிகளில் வன்னியர்கள்ட்ட ஆதரவு இருக்குது. சேலம் தருமபுரி பகுதிகளில் அவன் சில விஷயங்கள் தொடர்பாட்டு ஒரு எதிர்ப்புகள் உருவாகிருக்குது. ஆனால் பழைய வடற்காடு தென்னார்காடு பகுதியில் நம்மளே பார்க்கும்போது யாரையா கொடுத்தா, அவர் தானே 10.5 கொடுத்தாங்கங்கிற கேட்குறாங்க. அதுவும் வன்னியராட்டே சில பகுதிகளில் கவுண்டருங்கிறதுல வந்து அவங்களே வன்னிய கவுண்டராட்டே சில பகுதிகளில் பார்க்குற தன்மையும் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்குது. இதை தாண்டி நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசிய இதில் வராப்பில். ஏன்னா தமிழ் தேசிய அரசியலில் முன்னோடி புலவர் கலிய பெருமாள், இப்போ 100ஆண்டு விழா எல்லாம் சீமான் கலிய பெருமாளுக்கு அதை ஆரம்பித்து இது பண்ணார். கலிய பெருமாள் ஓட சன்ஸு வள்ளுவன் என் ஃப்ரெண்டு தான். சோழ நம்பியார் அவரும் நம்ம ஃப்ரெண்டு. வள்ளுவங்கிட்ட நான் நிறைய இந்த அரசியல் விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவேன். சோழ நம்பியார் ஒரு ஆர்கனைசர். அவரோட மனைவி வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு சகோதரி ஒரு பெரிய முக்கிய பொறுப்பில் கூட இருக்கிறாங்க. கலிய பெருமாளோட அந்த தமிழ் தேசிய அரசியலில் கலிய பெருமாளை முன்னிறுத்தி சீமான் சில விஷயங்கள் பண்ணுறாரு. வன்னியருங்கிறத விட தமிழ் தேசிய அரசியலில் ஒரு முன்னோடியாக இருந்தாருங்கிறதா அந்த பார்வை. அதே மாதிரி பொன்பரப்பி தமிழரசன் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக, தமிழ் ஜாதி ஒற்றுமைக்காக நின்ன ஒரு பெரிய ஒரு போராளி. முன்பரப்பி தமிழரசன், வால்டர் தேவாரம், அது ஒரு பெரிய இது. அதில் எனக்கு 2 சைடுமே எனக்கு தெரியும்னு வைங்களா. தமிழரசனோட நக்சல் குரூப்புகள். அதில் குமணன் ஒருத்தர் பெரிய லெவலில் இருந்தார். அவர் பறைய சமூகத்தை சேர்ந்தவர். என் ஃப்ரெண்டு நாராயணசாமியோட ஃபாதர். அப்போ நாராயணசாமி தரப்பும் நம்மகிட்ட சொல்லுவாங்க, தமிழரசன் அப்படி வன்னியர் பறையர் அந்த தமிழ் அந்த இதுக்காக இருந்த ஒரு போராளி. அப்போ தமிழரசனையும் பொன்பரப்பி தமிழரசனையும் சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வர்றாப்புல. அடுத்து வீரப்பன் மேட்டரில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலலிதா வீரப்பன் அரக்கன்னு சொல்லும்போது சீமான் தான் வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்டாப்புல. இப்போ கூட ஜெயலலிதாவை மையமாக வச்சு அண்ணாமலை தன்னோட அரசியல் நகர்வுகளை இந்துத்துவ தலைவணி பண்ணும்போது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய சீமான் வந்து வீரப்பன் வனக்காவலை, வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதா கொள்ளக்காரி தான்னு ஜெயலலிதா இன்ஸ்டியூஷனலைஸ்டு கரப்ஷன் பண்ணங்கிறத அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வச்சு சீமான் பேசிகிட்டு இருக்கார். அப்போ வீரப்பனுக்காக ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு டாக்டர் ஐயா தயாராக போகுது. வீரப்பனுக்காக சீமான் வந்து ஜெயலலிதாவே உயிரோடு இருக்கும்போதே எதிர்த்து கேள்விகளை கேட்டவர். அடுத்து ஆனைமுத்துன்னு ஒரு திகா தலைவர், ரொம்ப ஒரு செல்ஃப்லெஸ் லீடர். பெரியார் திராவிடர் கழகமாக அவர் திராவிடர் கழகம் வச்சுட்டு இருந்தார். நானே போய் பார்த்துருக்குறேன். ரொம்ப பெரிய இன்டலெக்சுவல். அவர் கடுமையான உழைப்பாளி. இந்தியா ஃபுல்லாக போய் மண்டல் கமிஷன் நிறைவேறதுக்கு பாடுபட்டவர். எம்ஜிஆர் வந்து பொருளாதார அடிப்படை கொண்டு வந்துக்கிட்டு அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இடஒதுக்கீட்டை 50% மாற்றினார் இல்லையா. அப்போ 60 மாற்றணுன்னு கோரிக்கை வச்சது ஆனைமுத்து மட்டும்தான்.
ஐயா வீரமணி அவர்களுக்குனாலும் சரி, கலைஞர்னாலும் சரி, அந்த பொருளாதார அடிப்படை தவறு பழைய ஸ்டேட்டஸ் கோவை கொண்டு தான் கேட்டாங்க. ஆனைமுத்து ஐயா மட்டும்தான் நீங்கள் 31 60 மாற்றுங்க, இங்கே பேக்வேர்டு கிளாஸ் நிறைய இருக்காங்க, நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படின்னு அதை கேட்டாப்புல. அதில் பண்ருட்டி அண்ணன் தான் அதுக்குள்ளே வயா மீடியா இருந்தார். அது எம்ஜிஆர் அது 60ன்னு கேட்கும்போது, எம்ஜிஆர் 60ன்னா ரொம்ப அதிகம், நான் 50 கொடுத்துட்றேன், 31 19 உயர்த்தி 50 கொடுக்குறேன்னு 50 கொடுத்தாரு. ஆனைமுத்தை வந்து இன்னைக்கு எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் ஆனைமுத்துங்கிற ஒரு வன்னியர் பை காஸ்ட்டு, அவரால் தான் இன்றைக்கி அகமுடையார், கள்ளர், நாடார், மறவர் எல்லாமே வந்து 19% இடஒதுக்கீடு அதிகமாக ஓபிசி அதிகமாகி பயன்படுறாங்கன்னா அது ஆனைமுத்து தான் காரணங்கிறதையும், அது மற்ற ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கறது காரணம் ஐயா ஆனைமுத்துங்கிறதையும் சீமான் முன்னெடுக்கிறாரு. இதை தாண்டி இப்போ புதிதாக வந்து அவர் விக்ரவாண்டிக்கு வந்து ஜெயகுரு மகள் விருதாம்பிகை நண்பர் ஜெயகுருக்க மகள் விருதாம்பிகை மனோஜ் நம்ம தம்பி தான், குருவுக்க சகோதரி மகன் தான் மனோஜி. அவங்க மனோஜோட ஒய்ஃபு குருவுக்க டாக்டர், அவங்கள கேண்டிடேட்டாக நிறுத்த போகிறாருங்கிற ஒரு தகவலும் வருது. ஸோ சீமான் வந்து தமிழ் தேசியங்கிற அடிப்படையில் வன்னியர் பறையர் ஒற்றுமைங்கிற அந்த பாணிக்குள்ளே இருந்து கலியபெருமாள், தமிழரசன் இந்த மாதிரிப்பட்ட வன்னியர் தலைவர்களை முன்னிறுத்தி தன்னோட களத்தை ஆடுறாரு. சீமானுக்கு பழைய காலத்தில் இருந்ததை தாண்டி இப்போ வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் பெருகிட்டு தான் இருக்குது. மகேஷ் நாயகர்லாம் ஒரு வன்னியர் சமூக வலைத்தளத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவரெல்லாம் சீமானுக்கான ஒரு இதுகளை முன்னெடுக்கிறாரு. ஏன்னா 4ஆம் தேதிக்கு பிறகு பூத் வைஸ் பார்த்த பிறகு தான் எங்கெங்கே எவ்வளோ வந்திருக்குங்கிறத தெரியும். இப்போ பொதுத்தள தமிழ் தேசியம்னு சீமான் பண்ணாலும் நம்ம போன்றவர்கள் பூத் மேப்பிங், பூத் அனாலிசிஸு, எந்த ஓட்டு எங்கே மாறி இருக்குங்கிறது நம்ம சங்கர்னாலும் சரி, நம்ம பிரசாந்த் நம்ம சிஷியர்னாலும் சரி, தம்பிமார் ரிஷினாலும் சரி, ஜெயந்தனாலும் சரி, இதில் எக்ஸ்பர்ட்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு எந்த பிராண்டிங் மாஸ்டருக்கும் இல்லாத அந்த கெப்பாசிட்டி ஜெயந்தன் கலருக்கு இருக்குது, ரிஷிக்கு இருக்குது, பிரசாந்துக்கு இருக்குது, சங்கருக்கு இருக்குது. சங்கர் வந்து இதில் முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கிறான். கமலஹாசன் மக்களவை தேர்தல் போட்டியிடலான்னு இருக்கும்போது சங்கர்கிட்ட தான் அதில் வந்து மதுரையிலெல்லாம் எந்த ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறத எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை கேட்டாப்புல சங்கர் அதை எடுத்து கொடுத்தாப்புல. இப்போ இவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டாலே போதும் எந்தெந்த ஓட்டு சீமானுக்கு எந்தெந்த பூத்தில் எப்படி விழுந்திருக்குங்கிற தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இதில் பிரசாந்த் ஜெயந்தன்லாம் ஆன் தேர் ஓன் சீமான் மேலே பற்றுதல் கொண்டவங்க. சீமானுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னா அது அவங்க ரொம்ப சந்தோஷமாட்டே, அதை மகிழ்ச்சியாட்டு, எதிர்பார்ப்பு இல்லாமலே பண்ணி கொடுக்கக்கூடியவங்க. நம்ம இவங்கள்லாம் தமிழக அளவில் அதை எடுத்துருவாங்க. நான் நாச்சியார்ட்ட வந்து எந்த இதுங்கிறதையும் கண்டிப்பாக தெளிவாக பேசுகிறேன். இப்போ என்னன்னா வந்துட்டு வேட்பாளர்களே வந்து சீமான் அவர்கள் சரியாக செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் அந்தந்த இடத்துல வருவாங்கன்னா யாரை சார் சொல்வீங்க? இவங்க வந்துடுவாங்க, இவங்களெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு காளியம்மாளாக்கானா மீனவர்கள் மத்தியில் காளியம்மாளாக்காவுக்கு ஒரு மரியாதை இருக்குது. மீனவர்கள்னு சொல்ல முடியாது, பைப்பறுத்து அந்த சகோதரி மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்களாலும் என்னாலும் சரி, பொதுத்தள நாம் தமிழர் தலைவர் தான் அந்த சகோதரி. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களோட ஆட்டிடியூடு, போர்க்குணம், விவரமாக விஷயங்களை அணுகிறது, ஆட்களை மதிக்கக்கூடிய தன்மை எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக தான் அந்த சகோதரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்னாலும் எனக்கு அந்த இவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹிமாயின் கபீர், அவரோட ஆட்டிடியூடு, அவர் சார்ந்த கொள்கையில் அவர் தெளிவாக இருக்கார், ஆனஸ்டாக இருக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு மாறுபாடுகள் இருக்குது, அது வேறு விஷயம். பொலிட்டீஷியன் அந்த இஷ்யூவில் அவர் கரெக்டாக இருக்கார், உணர்வுபூர்வமாக சின்சியராக இருக்கிறார். இப்படி சாட்டை நம்ம தம்பியாச்சு, இப்படி பலரும் அங்கே இருக்கிறாங்க. டாக்டர் கார்த்திகேயன் வந்து விவாதங்களுக்கு வரும்போது ரொம்ப தெளிவாக பண்ணுவார். தஞ்சாவூர் சைடு உள்ள அகமுடையார் நினைக்கிறேன் அவர். பட் அவருங்க பொதுத்தளத்தில் தான் நின்று மத்திய சென்னையில் தான் அவர் நின்னார். சார், வீரப்பன் அவர்களோட பொண்ணு வித்யாதரணி அவங்க பாஜகவில் இருந்தாங்க. நாம் தமிழர் கேண்டிடேட் ஆன போது அந்த அடையாளமும் இந்த பிளாட்ஃபார்மில் வித்யாதரணி நிற்கும்போது அதோட ஃபேஸ் லிஃப்ட்டும் பெரிய அளவுக்கு வந்துட்டு, வீரப்பனுக்கு நினைவிடம் பெரிய அளவுக்கு இன்னும் வரல. அது ஒரு நினைவிடம் பெரிய அளவுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரே நாளில் வந்துடாது. அப்போ நம்ம தென் மாவட்டத்தில் ஒரு நினைவிடம் வந்து ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிக்கப் ஆச்சு. இன்னொரு நினைவிடம் வந்து ஒரு
40 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இன்னொரு நினைவிடம் பிக்கப் ஆச்சு. ஸோ ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களுடைய வரலாற்றில் அவங்க செய்த அச்சீவ்மெண்ட்ஸு, இது வீரப்பனை பொறுத்தவரையில் 2 மாநில காவல்துறை இதெல்லாம் அவர் ஓட விட்டதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான். அதெல்லாம் வரும்போது அது பிக்கப் ஆகி வரும். அப்படி பிக்கப் ஆகி பெருசாக வரக்கூடிய காலகட்டம் வந்துட்டுன்னு தான் நான் கருதுறேன். 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்துட்டு மாற்றமா இருக்கும். வித்யாராணிக்கு வன்னியர் ஓட்டு தவிர மற்ற காஸ்ட் ஓட்டுகளும் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பா சார். வீரப்பன் அவர்களுக்கு அவரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தென் மாவட்டத்தில். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி நாச்சியார்.